ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரீசனிங்கில் வந்து நம்பர் சீரீஸ் எண் தொடர் வரிசை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து நம்பர் சீரீஸில் வந்து என்னென்ன சம்லாம் வந்து இப்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதாவது எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் இருக்கோ அதை தான் வந்து இந்த நம்பர் சீரீஸில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் நோட் போட்டு கரெக்டாக ரீசனிங் சொல்லி எழுதிடுங்க. ப்ராக்டிஸ் சம் கொடுப்பேன், அதை நீங்கள் ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எண்கள் தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு பேசிக் தெரியணும். ஓகே, நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற முடிச்சால் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ எண்கள் அப்படிங்கிறது 1, 2, 3, 4 இந்த மாதிரி பேய்கிட்டே இருக்கும், அப்படி தானே? இதில் ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? 1, 3, 5, 7 அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்களாக போய்கிட்டு இருக்கும். இரட்டைப்படை எண், இதெல்லாம் என்ன? இரட்டைப்படை ஒற்றைப்படை எண்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இரட்டைப்படை எண்கள் எழுதலாம் 2, 4, 6 இந்த மாதிரி எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கு. இரட்டைப்படை எண்கள் 2 மடங்குகளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, பகு எண்கள் அப்படின்னா என்ன, பகா எண்கள்னால் என்ன அப்படிங்கிறது, பகு எண்களில் என்னென்ன எண்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நமக்கு எண்கள் அப்படிங்கிறது 1, 2 அப்படி தானே. இந்த 1 மட்டும் பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. பகு எண் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 அப்படிங்கிற நம்பர் எடுக்கும். இது வந்து எந்தெந்த நம்பரால் வகுப்படும்? 1ஆல் வகுப்படும், அது போக 2ஆல் வகுப்படும், அது போக 4ஆல் வகுப்படும். இந்த மாதிரி 2க்கும் மேற்பட்ட பகு எண்கள் அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே, 2 எண்களுக்கு மேலே வகுப்பட்டாலே அது ஒரு பகு எண் ஆகும். இதுவே 2 எடுத்துக்கோங்க, அது வந்து 1ஆல் வகுப்படும், அப்புறமா வந்து 2ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ 2 அப்படிங்கிறது வந்து பகு எண் கிடையாது. ஓகேவா? 2க்கும் மேற்பட்ட எண்களால் ஒரு எண் வகுப்பட்டுச்சுன்னா அது பகு எண்களாகும். 4, 6, 9, 8, 9 அப்படிங்கிறது பார்க்க நமக்கு பகா என்னது, அதாவது ஒற்றைப்படை எண். ஆனால் இது 9யுமே 3ஆல் அடிப்படும், 1ஆல் அடிப்படும், அடுத்தது 9/9, அதாவது பகா எண். இது வந்து பகு எண்கள், இப்படி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? பகா எண் அப்படின்னா 1 வராது, 2, 3, 5, 7, 9 வருமா? வராது. அடுத்தது 11, இந்த மாதிரி பகா எண்கள். பகா எண்கள் அப்படிங்கிறது என்னென்னா, 1ஆலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய எண்களை பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா, 1ஆலையும் தன்னாலையும்னா, இப்போ இந்த 2 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. 1ஆல் வகுப்படும், தன்னாலையும் அப்படின்னா அதே 2ஆல் வந்து வகுப்படும். மற்றபடி 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருக்காது. ஓகேவா? வகுக்க முடியாது. 3யும் பாருங்கள், 1ஆல் வகுப்படும், அடுத்த 3/3ஆல் வகுப்படுமே தவிர வேறு எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே வராது. இந்த 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆல் வந்து வகுப்படுது, எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்து ஃபேக்டர்ஸ் வருது. ஓகேவா? இதுதான் பகு எண்களுக்கும் பகா எண்களுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், பகு எண்கள், பகா எண்கள் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இந்த ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் எல்லாமே இந்த சம்மில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது தெரிஞ்சாதான், பேசிக் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். பகா எண்கள்னால் என்னென்ன நம்பர்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க, பகு எண்கள்னால் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பகு எண்கள், பகா எண்களோட டிஃப்ரென்ஸ் இப்போ தெரிஞ்சுட்டா ஓகே. இப்போ நீங்கள் அது போக இவ்வளோத்தையும் நீங்கள் எழுதி டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது போக நீங்கள் என்ன பண்ணால், நான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ வந்து படிக்க சொன்னேன். ஸ்கொயர் வேல்யூ அட்லீஸ்ட் 1லேருந்து ஒரு 30 ஸ்கொயர் வேல்யூவாவது நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. அதுமாதிரி க்யூப் வேல்யூ வந்து 1லேருந்து ஒரு 20 வரைக்காவது க்யூப் வேல்யூவும் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ வந்து படித்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்டில் வந்து எழுதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சம்முக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் வந்து பண்ண முடியும். இவ்வளோ தான் இதோட பேசிக்ஸ் வந்து வரும். உங்களுக்கு எண்களை பற்றி என்ன அப்படிங்கிறத தெரியணும். ஓகே, இப்போ சம்குள்ள போகலாம். விடுபட்ட உறுப்புகளை காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கலாம், அதில் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இந்த நம்பர் சீரீஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் உண்டுமோ அத்தனை எல்லா டைப்ஸுமே நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்பர் சீரீஸ் வந்து முடிஞ்சிடும். பாருங்கள், 1, 6, 15, கொஸ்டின் மார்க் 45, 66, 91 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கொஸ்டின் மார்க்கில் வந்து என்ன வரும், ஃபஸ்ட்டு நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது அதாவது இதில் கொடுத்துட்டாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ரூல் வந்து அப்ளை ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சம்மை எழுதி இதில் என்ன ரூல் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 1, 6, 15, அடுத்த கொஸ்டின் மார்க் இருக்குது, அடுத்த 45,
66, 91 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச வந்து ஃபஸ்ட் ரூல் நம்ம என்ன விஷயம்னா அந்த ரெண்டு நம்பருக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் தான் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு மெத்தடாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த 6க்கு 1க்கு டிஃப்ரெண்ட் வந்து 5, 15லேருந்து 6 போனால் 10ல் 6 போனால் 4, அப்போ 9. இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்க முடியாது, இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்க முடியாது, ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்குது. நமக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுக்கு கண்டுபிடிங்க. 6ல் 5 போனால் 1, 6ல் 4 போனால் 2. அடுத்து இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். 11ல் 6 போனால் 5, அடுத்தங்க 8 தான் இருக்கும், 8ல் 6 போனால் 2. ஓகே, இப்போ இதுக்கு பாருங்கள். 9ல் 5 போனால் 4, இதில் வந்து பாருங்கள் 25ல் 21 போனால் 4. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து இங்கே 4 வருது. ஸோ இதில் வந்து இப்போது இங்கே வந்து 5 கூட வந்து 4 கூட்டினா 9 வருது. அப்போது 9 கூட வந்து 4 கூட்டினா என்ன கிடைக்கும், நமக்கு 13 வரும். அப்போது இந்த 15க்கும் இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து என்ன ஊடையில் இருக்கும்னா 13 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா, 13 அப்படிங்கிறது வந்து இருக்கும். எப்படி இந்த 13 போட்டேன்னு தெரியுதா? இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 4 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அந்த 5 கூட 4 கூட்டினா 9 வருது. அதேமாதிரி இந்த 9 கூட 4 கூட்டினா 13 வருது. ஓகேவா, அப்போது இந்த 6க்கும் 15க்கும் டிஃப்ரெண்ட் 9னா அந்த 15க்கும் கொஸ்டின் மார்க்குள்ளே டிஃப்ரெண்ட் தான் 13. அப்போ இந்த 15ஐயும் 13ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 28 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம ஒரு கெஸ்ஸில் வந்து 28 அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்கை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது கரெக்டாக வருதா அப்படிங்கிறது, இங்கே டிஃப்ரென்ஸ் 21, 25 வருதா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வருதான்னு செக் பண்ணால் தான் அந்த ஆன்சர் 28 கரெக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ பாருங்கள். அடுத்து பாருங்கள், 28க்கும் 45க்குள்ள டிஃப்ரெண்ட். 15ல் 8 போனால் என்ன வரும், 10ல் 8 போனால் மீதி 2, 7 அப்படிங்கிறது வருது. 7, 3 2 போனால் 1. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போ 17 அப்படிங்கிறது வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4 அப்படிங்கிறது. 17ல் 13 போனால் 4 அப்படிங்கிறது வருது. அதேமாரி 21ல் 17 போனால் 4 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேவா, அப்போ எல்லாத்துலேயுமே காமனாக டிஃப்ரென்ஸுங்க கீழே வந்து நமக்கு 4 வருது. அப்போ ஆன்சர் 28 அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, நம்ம இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இது ஒரு மெத்தட். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் பார்த்து ஆன்சர் வந்து அப்போ அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும், ஆன்சர் 28. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். இது வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடியது. மேக்ஸிமம் நம்பர் சீரிஸில் கூட்டல், கழித்தல், அதுக்கப்புறம் பெருக்கல், அப்புறம் வந்து நம்ம வகுத்தல் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா, அப்புறம் பகு எண்கள், பகா எண்கள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சம் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போது இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 2, 5, 9, 19, 37, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது இதை எழுதிக்கலாம். 2, 5, 9, 19, 37, கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ரூல். ஃபஸ்ட்டு நம்ம 2க்கு டிஃப்ரெண்ட் பார்ப்போம். அப்படி தானே, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருது, 3 வருது. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருது, 4 வருது. 19 10 அப்படிங்கிறது வருது. இதுக்கும் 17ல் 9 போனால் 10ல் 9 போனால் 1, அப்போ 8, 2ல் 1 போனால் 18. பாருங்கள், ஏதாச்சும் இதில் ஒரு எதாவது மேட்ச் ஆகுதா பாருங்கள். இப்போ 6, 8 எதுவுமே ஒன்று நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. அப்போ இந்த ரூல் வந்து நமக்கு தப்பு. ஓகேவா, இது வந்து மேட்ச் ஆகல. டக்குன்னு நம்ம வந்து இந்த இதிலேயே நம்ம கண்டுபிடிச்சோம் 3, 4, 10. அப்போது ஓகே, இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வந்து போட்டால் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு. ஓகேவா, அடுத்து நமக்கு என்ன தெரியும், ஓகே டிஃப்ரென்ஸ்லேயும் வரல. அடுத்தது வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த 2 இருக்கலாம். இந்த 2 கூட வந்து நான் சொன்னோம்னா கூட்டல், பெருக்கல், கழித்தல் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம்னா, இந்த 2 கூட வந்து 2 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணால் நமக்கு இந்த 5 வருமா, அதாவது இதுக்கு அடுத்துள்ள நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இந்த கோஆர்டினேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ தான் நமக்கு இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் அந்த 5 எப்படி வந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2க்கு அப்புறம் இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4. அடுத்து ப்ளஸ் 1 கூட்டினா என்ன கிடைக்கும், 5 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த 5 வருது. அப்போ இந்த ஃபஸ்ட் கோஆர்டினேஷனே செகண்ட் கோஆர்டினேஷனுக்கும் பண்ணால் அந்த 9 கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். 5 கூட என்ன பண்ணணும், அதாவது இந்த 5 தான். ஓகேவா, இங்கேருந்து 5 வந்து பார்க்காதீங்க, இந்த 5. அப்போ 5 கூட என்ன பண்ணணும், நம்ம 2 பெருக்கணும், ப்ளஸ் வந்து 1 ஆட் பண்ண 2 10, 10 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன வருது, 11. ஓகேவா, இப்போ 11 வருது. அப்போது ஆனால் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 9 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் நமக்கு தேவை 9 வரணும். ஓகேவா, நம்ம வந்து கணக்கு இப்போ என்ன பண்ணலாம், -1 பண்ணலாமா, +1க்கு பண்ண போகிறோம். -1 பண்ணால் நமக்கு என்னது 9 வருதா. ஓகேவா, அப்போது என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட் இதில் வந்து +1 ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க நம்பர் கூட வந்து 2 மல்டிப்ளை பண்ணிட்டு +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கொடுத்துருக்க நம்பர் கூட வந்து 2 மல்டிப்ளை பண்ணி -1 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ அடுத்து நமக்கு என்னது 9 கூட 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 9 எங்கே இருக்குது, அடுத்த 3 நம்பர். இப்போ 19 வந்து நம்ம வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ என்ன செய்யணும், +1 வந்து ஆட் பண்ணணும். 9, 2, 18 +1 ஆட் பண்ணால் 19. ஓகேவா, 19 வருது.
ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்யணும், 19 கூட 2 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு -1 பண்ணும். +1 -1 ஓகேவா. கொடுத்துருக்க நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 19 2 38 -1 பண்ணால் 37 ஓகேவா. 37 வருதா, வருது. ஓகே, இப்போது இந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 37 கூட வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் வந்து 1 பண்ணணும். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது ஓகே. ஒருத்தர் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு. 37 7 2 14 மீதி 1 3 2 6 7 74 +1 பண்ணால் என்ன கிடைக்கும், 75 ஓகேவா. ஆன்சர் வந்து என்னது, 75. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். 75 ஆப்ஷனில் இருக்குது. ஆன்சர் வந்து பி 75 ஓகேவா. ஓகே, இப்போது நம்ம வந்து டிஃப்ரெண்டில் ஒரு சம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஒரு நம்பரை வந்து பெருக்கி ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம +1 இல்லை, இதே மாதிரி சம்மில் 2ஆவும் ப்ளஸ் பண்ணலாம், 3ஆவும் இருக்கிற நம்ம எந்தெந்த நம்பரை வந்து கூட்டி நமக்கு இந்த அடுத்த நம்பர் வருதோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம் ஓகேவா. எந்த ஒரு நம்பர் இது கூட 2 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணல, நமக்கு ஃபஸ்ட்டு குறைந்த நம்பர் நமக்கு 2 தான். ஒரு வேளை இதை விட பெரிய நம்பர்ஸ் இருந்தால் நம்ம 3 கூட மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 4, 8, 28, இதில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கோஆர்டினேஷன் எப்படி வந்து அப்படிங்கிறத பார்ப்போம். 4, 8, 28, 80, 244 இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைப்ஸில் நம்பர் சீரிஸில் எத்தனை டைப்ஸ் இருக்கோ அத்தனை டைப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறது ஓகேவா. ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது டிஃப்ரெண்ட் தான். இதுக்கு டிஃப்ரெண்ட் 4, இதுக்கு டிஃப்ரெண்ட் 20. ரொம்ப டிஃப்ரென்ஸ் போய்கிட்டே இருக்குது, பார்த்தாலே தெரியுது. 80ல் 20 போனால் 60, 68. இதுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஸோ இந்த மெத்தட் வேண்டாம் ஓகேவா. அடுத்தது வந்து நம்ம ஓகே, இப்போ இது 4 2 இந்த சம் பாருங்கள். அப்போ 4 2 8 +1 ஆட் பண்ணுறதோ மைனஸோ பண்ணுறதோ ஏன்னா டேரெக்டாகவே 8 வந்துடுது. அப்புறமா வந்து நம்ம I2 10 இந்த மாதிரி மெத்தடில் போட்டாலுமே இந்த சம் வந்து வர மாதிரி தெரில அப்படி தானே. அப்போ இதுக்கு வந்து வேறு மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஓகேவா. இது வந்து நம்ம போன திருப்பு ஸ்கொயர் என்னது பெருக்கணுமா, இந்த திருப்பு ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ வந்து போட்டு பார்ப்போம். இந்த 4 எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதை வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு +1 பண்ணாலும் 5 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த மெத்தட் நமக்கு வேண்டாம். அடுத்து நம்ம எந்த மெத்தடில் போகலாம் ஓகேவா. இந்த மாதிரி எந்தெந்த மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரதுக்காண்டி இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஓகேவா. நீங்களுமே அங்கே போய் கொஸ்டினை பார்க்கும்போது இந்த மாதிரி யோசிப்பீங்க. ஓகே, இப்போ 4 இருக்குது, அப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலாம். 4 அப்படிங்கிறது 3/3 3/1 +1 இந்த மாதிரி போட்டால் 3 +1 என்ன கிடைக்கும், 4 அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேவா. அடுத்தது வந்து இது வந்து நம்ம 3லே கொண்டு போவோம் ஓகேவா. அடுத்தது வந்து 3/2 ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து 1ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம +1 வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். 3 3 9 +1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். இதுவே மைனஸ் பண்ணால் நம்ம இங்கே வந்து நமக்கு 8 அப்படிங்கிறது கிடச்சிருமா ஓகேவா. இது போன மெத்தட் மாதிரி தான், +1 பண்ணும் -1 பண்ணும். அதாவது நம்ம 3 வந்து ஒவ்வொரு நம்பராக வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு 1ஆல் வந்து ஸ்கொயர் 1 வந்து ஒரு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணோம், அடுத்தது 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆனால் அங்கே +1 -1 மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வருது ஓகேவா. ஓகே, இப்போ இந்த 28 அப்படிங்கிறத பார்ப்போம். 3 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், +1 வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு +1 அடுத்தது -1 ஓகே. 3 3 9 9 3 27 ஓகேவா. இதுக்கு தான் வந்து ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ வந்து உங்களுக்கு படிக்க சொன்னேன். நீங்கள் டப்புன்னு 3 க்யூப்னா என்னது 27 அப்படிங்கிறத போட்டுருவாங்க. +1 ஆட் பண்ணால் என்னது 28 ஓகே. இப்போ 28 கிடைக்குது. அதுமாரி 80. அடுத்து நம்ம என்ன செய்யணும், 3 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், -1 பண்ணணும் ஓகேவா. 27 3 81 அப்படிங்கிறது 3 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. -1 பண்ணால் 80 அப்படிங்கிறது கிடைக்குது ஓகே. அடுத்து இந்த 244 அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே. இதை 3 வந்து 5 டைம் மல்டிப்ளை பண்ணணும், +1 வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா. அந்த +1 -1 அப்படிங்கிறது 3 வந்து 1 3 3 8 3 24 ஓகேவா. ஓகே, 3 வந்து 5 டைம் மல்டிப்ளை பண்ணால் 243 அப்படிங்கிறது கிடைக்கும், +1 அப்போ ஆட் பண்ணால் 244 அப்படிங்கிறது கிடைக்கிது ஓகே. இப்போ அடுத்தது நம்ம கொஸ்டின் மார்க்கில் போட்டுக்க தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும், 3 வந்து 6 டைம் மல்டிப்ளை பண்ணிட்டு -1 பண்ணால் நம்ம கொஸ்டின் மார்க்கில் என்ன வருமோ அது கிடச்சிடும் ஓகே. இப்போ 3 3 9 4 3 12 மீது 1 7 3 23 6 7 729 3 வந்து 6 டைம் மல்டிப்ளை பண்ணால் 729 -1 பண்ணால் 728. ஆன்சர் வந்து என்னது நமக்கு 728 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் வந்து டி 728
ஓகேவா. இப்போ இதுக்கு தான் உங்களுக்கு ஸ்கொயர் கியூப் வேல்யூ வந்து படிக்க சொன்னேன். ஓகேவா. இது ஒரு மெத்தட். ஓகேவா. இந்த +1 -1 மாறல. இந்த மாதிரி இது வந்து ஸ்கொயர் பண்ணி ஒரு நம்பரை வச்சுட்டு அதை எக்ஸ்ட்ரா நம்ம பவரில் வந்து கூட்டிகிட்டே வரோம் ஒவ்வொரு நம்பராக. ஓகேவா. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 0, 6, 24, 60, 120, 210, கொஷின் மார்க். ஓகேவா. ஓகே, இப்போ இது வந்து எந்த மெத்தடில் வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட்லாம் வர மாதிரி தெரில. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஏதாச்சும் பெருக்கிற மெத்தட், 0 கூட எதை பெருக்கினாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ இப்போ 6 4 இதை வந்து 6 4 பெருக்கினா 24 வரும். இதை 5 கூட பெருக்கினா என்ன வரும் பார்க்கும், 4 5 20, இது 2 2 10. ஓகே, இப்போ இது வந்து 100 வந்துடும். ஸோ இது வந்து பெருக்கல் மாதிரி இல்லை, வேறு எந்த மெத்தடில் செய்யலாம். ஓகே, மேக்ஸிமம் அந்த மாதிரி க்யூப் ஸ்கொயர் வேல்யூ ஏதாவது வந்து நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 0 எப்படி வந்தது, 0 வந்து எது கூட மைனஸ் பண்ணாலும் 0 தான் வரும். ஓகேவா. அப்போ இந்த 6 எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். 0 அப்படிங்கிறது எந்த வேல்யூ கூட பண்ணாலும் நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 ஸ்கொயர் -1னாலும் 1 -1 0 தான் வரும். அப்போ ஓகே, இப்போ 2 ஸ்கொயர் வச்சு பார்ப்போம். 2 ஸ்கொயர் -1 என்ன வருது, 2 4, 4 -1 3 வருது. ஓகே, இப்போ அடுத்த 6 வரல. ஓகே, இப்போ இது ஸ்கொயர் வேல்யூ இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து நம்ம வந்து க்யூப் வேல்யூ வந்து போட்டு பார்ப்போம். ஓகேவா. இப்போ 1 க்யூப் -1 அப்படின்னா 1 -1 0. அடுத்து 2 க்யூப் அப்படிங்கிறது போட்டு -2 4 4 2 8. 8 -1 என்ன கிடைக்கும், 7. ஓகே, இப்போ இந்த 7 அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஆனால் அந்த 7க்கு பதிலாக இதில் வந்து நம்ம வந்து 2 அப்படிங்கிறத போட்டால் நமக்கு 6 கிடைக்குமா. ஓகேவா. ஓகே, 6 கிடைக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்கிங்கை வந்து மாற்றிட்டு, யோசனை வந்து நமக்கு ஐடியாஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. எதுக்காக இதில் 1 போட்டோம், 1 வந்து மைனஸ் பண்ணோம், இங்கே 2 போட்டோம், இங்கே 2 வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஓகே, இப்போது இதில் 6 கிடைக்கும். அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 3 வந்து க்யூப் பண்ணணும், 3 வந்து மைனஸ் பண்ணணும். 3 3 9, 3 வந்து 3 டைம்ஸ் வந்து க்யூப் பண்ணால் என்ன கிடைக்கும், 27 -3, அப்போ 24 அப்படிங்கிறது. ஓகேவா. 24 இருக்கா, 24 இருக்குது. அடுத்தது வந்து 4 வந்து க்யூப் பண்ணணும், 4 வந்து மைனஸ் பண்ணணும். 4 வந்து க்யூப் பண்ணால் 4 16, 16 4 64, -4 பண்ணால் என்ன கிடைக்கும், 60 அப்படிங்கிறது கிடைக்கும். 60 இருக்கா, 60 இருக்குது. ஓகே, அடுத்து 120 எப்படி வந்து இருக்கும், 5 வந்து க்யூப் பண்ணிவிட்டு 5ஆல் மைனஸ் பண்ணணும். ஓகேவா. 5 க்யூப் பண்ணால் 125 கிடைக்கும், -5 பண்ணால் 120 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து 210 எப்படி கிடைக்கும், 6 வந்து க்யூப் பண்ணிவிட்டு 6 வந்து மைனஸ் பண்ணணும். 6 க்யூப் பண்ணால் 216, -6 பண்ணால் 210 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா. ஓகே, அடுத்து நம்ம கொஸ்டின் மார்க்கில் 7 க்யூப் பண்ணிட்டு 7 மைனஸ் பண்ணணும். 7 வந்து க்யூப் பண்ணால் 7 49, 49 7 343 வரும். ஓகேவா. -7 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 13ல் 7 போனால் 6, மீதி 3, 336 கிடைக்கும். ஓகேவா. ஆன்சர் வந்து 336. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், 336. சி தான் ஆன்சர். ஓகேவா. ஓகே, இப்போ ஒரு நம்பரை வந்து க்யூப் பண்ணிவிட்டு அதே நம்பரால் வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்த மாதிரி அந்த வேல்யூக்கு வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து -1 பண்ணால் வரல. ஓகே, -2 பண்ணால் வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம செக் பண்ண போச்சுல அந்த மாதிரி வேல்யூ வருது. ஓகேவா. இது வந்து நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 1, 4, 27, 16, கொஸ்டின் மார்க், 36, 343 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ இதை பார்க்கும்போதுல உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது, நீங்கள் க்யூபு ஸ்கொயர் வேல்யூ படிச்சிங்கன்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா. இதுக்கு தான் க்யூபும் ஸ்கொயர் வேல்யூ வந்து படிக்க சொன்னேன். இதை பார்க்கும்போதுல 1 ஸ்கொயராகவும் இருக்கலாம், 1 க்யூபாகவும் இருக்கலாம். இந்த நம்பரை விட்டுருங்க, ஏன்னா எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஓகேவா. இதை பார்க்கும்போதுல 2 ஸ்கொயர்னு தெரியுது, இதை பார்க்கும்போதுல 3 க்யூப்னு தெரியுது, இதை பார்க்கும்போதுல 4 ஸ்கொயர்னு தெரியுது. ஓகே, இது 2 ஸ்கொயர். இந்த கொஸ்டின் மார்க் என்ன இருக்குன்னு தெரியாது. இதை பார்க்கும்போதுல நமக்கு இது பாருங்கள், ஸ்கொயரு க்யூபு ஸ்கொயர், அடுத்து க்யூபோட வேல்யூவாக தான் இருக்கும், அடுத்து ஸ்கொயரோட வேல்யூவாக இருக்கும். அப்போ 6 ஸ்கொயருன்னு தெரியுது. அடுத்தது இதை பார்க்கும்போதுல நமக்கு 7 க்யூப்னு தெரியுது. ஓகேவா.
ஓகே, அப்போ இதில் என்ன வரும் நமக்கு? கண்டிப்பாக இதில் 5 க்யூப் தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 1 க்யூபாக இருக்கும். அந்த 1 நம்மளால் டக்குனு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும், க்யூப் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து க்யூப்பில் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அடுத்தது வந்து நமக்கு வந்து க்யூப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஸ்கொயர் பண்ண முடியாது 4 அப்படிங்கிறது. 2 4, 3 வந்து க்யூப் பண்ணால் 27. அப்போ 5 வந்து க்யூப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 125. ஆன்சர் வந்து 125D. ஓகே, அந்த மாதிரி சம்மு ஈஸியாக நீங்கள் க்யூப் வேலி ஸ்கொயர் வேலி ஒரு நம்பரை க்யூப் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது நம்பர் ஸ்கொயர், அடுத்த க்யூப் அடுத்த ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். 4, 6, 12, 14, 28, 13, 30. ஓகேவா? கொஷின் மார்க். ஓகே, இது எப்படி வந்து அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2. 8ல் 4 போனால் 4, 2ல் 1. ஓகே, இதோட இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2. பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2. இதுக்கு வந்து இது 6, 14. ஓகேவா? இது கொஞ்சம் ஒரு கோஆர்டினேஷனில் இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் வந்து 2 வந்து. ஆனால் அந்த கொஷின் மார்க்கில் வந்து நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது கூட நம்ம 6 கூட வந்து 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2 12, 12 + 2 என்ன கிடைக்கும்? 14 அப்படின்னு கிடைக்கும். அதுமாதிரி 14 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்கும், ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 30 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இந்த மெத்தட் வந்து சூட் ஆகல. வேறு மெத்தட் யோசிப்போம். அதாவது 1 விட்ட நம்பராக வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி இருக்குது இந்த கம்ம நம்பர்? 4, 16, 14, 28, 30, கொஷின் மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இதை வந்து இப்போ 1 விட்ட நம்பராக எழுத போகிறோம் இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது கீழே இருக்க நம்பர்லாம் ஒன்றா எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து எழுதிடலாம். எப்படி எழுதலாம்? 4, 12, 28 அப்படின்னு ஒரு சீரீஸ் எழுதுகிறோம். அடுத்தது இன்னொரு நம்பர் இருக்கலாம், அந்த செட்டை வந்து ஒரு சீரீஸ் எழுதுகிறோம். 6, 14, 30 அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறோம். ஓகேவா? அடுத்த கொஷின் மார்க் போட்டிருக்கதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து 2வது சீரீஸ் எழுதுகிறோம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். 12க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 8, 8ல் 2 போனால் 6, மீதி 1. அப்போ ஓகேவா? 8 பாருங்கள், 8, 16, 8 2 16, 16 2 32. இந்த மாதிரி சீரீஸில் வந்து இது போய்கிட்டு இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். 10ல் 6 போனால் 4, மீதி 4, அப்போ 8 வருது. இது பாருங்கள், 30ல் 14 போனால் 16 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இதுவும் பாருங்கள், 8 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும், 16 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 32 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த 2 சீரீஸ்க்குமே 8, 16 இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? அப்போ இப்போ எழுதுங்க. 4, 6, 12, 14, 28, 30, கொஷின் மார்க். இப்போது இது வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் 8, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 16. ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ தானே தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் 8, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 16. நமக்கு அடுத்தது வந்து எந்த நம்பர் கிடைக்கணும்? மேலே இருக்க நம்பருக்கு தான் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 32. அப்படி தானே? மேலே இருக்க நம்பருக்கு. ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் 8, இதுக்கும் 12க்கும் 20க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 16. அப்போ 28க்கும் அடுத்த கொஸ்டின் மார்க்கில் இருக்க நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் 32. 32 எப்படி கண்டுபிடிச்சோம்? 8 2 16, 16 2 32 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 28 கூட இந்த 32 கூட்டினா கொஸ்டின் மார்க்கில் என்ன வருமா? அதை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 10, மீதி 1, அப்போது 5, 6. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 60. ஓகேவா? ஆன்சர் 60. பி தான் ஆன்சர். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். அதாவது எதுக்காக இது தனித்தனியாக எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கும் ஒரே சேம் ஆர்டரில் தான் வருது. இங்கே வச்சு நீங்கள் இங்கே வச்சு டக்குன்னு இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த மெத்தடில் இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் நமக்கு 2 அப்படிங்கிறது இருந்துச்சு. நம்ம அதனால் அந்த ஒரு நம்பரை விட்டுட்டு டேரெக்டாக வந்து அப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த சம் பாருங்கள். 1, 3, 3, 6, 7, 9,
கொஷின் மார்க் கமா 12 கமா 21 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ இதில் அந்த கொஷின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுவுமே பார்க்க வந்து இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஏதாவது பார்ப்போம். ஓகேவா, இந்த 1க்கும் இந்த 3க்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக 2, இதுக்கு டிஃப்ரெண்ட்டே வரல. ஸோ இந்த நடுசில் இருக்க நம்பரை விட்டுட்டே நம்ம பார்ப்போம். இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 2 வருது, இதுக்கு 3க்கும் 7க்கும் டிஃப்ரெண்ட் 4 வருது. இந்த கொஷின் மார்க்கு என்ன வரணும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது மாதிரி 7க்கும் கொஷின் மார்க்குக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டும் நமக்கு தெரியாது. ஓகேவா, கீழே இருக்கிறதுக்கு பார்ப்போம். 3க்கும் 6க்கும் டிஃப்ரெண்ட் 3, 6க்கும் 9க்கு டிஃப்ரெண்ட் வந்து 3 வருது. அடுத்தது இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட் 3 வருது. ஓகேவா, கீழே இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே நமக்கு 3 தான் வருது. ஓகே, அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ மேலே இருக்க நம்பர் எல்லாமே 2 4, இந்த 4. ஓகேவா, 4 அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணுது. ஓகே, அப்போ 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 8 அப்படிங்கிற நம்பர் வரும். ஓகேவா, அப்போ 8, இந்த 7ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு என்ன நம்பர் வருது? 7ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு வந்து இதில் வந்து 15 அப்படிங்கிறது வருது. ஓகேவா, இப்போது இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு என்ன வரணும்? 2 4 4 2 8 8 2 16 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ தான் நமக்கு இந்த சீரீஸ் வந்து கரெக்டு. அப்படி இல்லைனா நம்ம வந்து வேறு மாதிரி செய்யணும். அப்போது 21ல் 15 போனால் நமக்கு கண்டிப்பாக 6 தான் வருது, 16 வந்து வரல. ஓகேவா, அப்போது இது தப்பு. வேறு மத்தில் 2 4 கூட்டிகிட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 4 6. ஓகேவா, அப்போ இது கூட அதாவது 2 2 கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது. ஓகேவா, அப்போ 6ஐயும் 7ஐயும் கூட்டினா நமக்கு 13 வருது. ஓகேவா, ஓகே, அப்போ இது கூட நமக்கு ப்ளஸ் 2 கூட்டினா என்னது 8 வரணும். அப்போது 21ல் வந்து 13 போனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 11 11ல் 3 போனால் 8. ஓகே, அப்போ இந்த சீரீஸ் வந்து கரெக்டாக வருது. இது எப்படி வந்துட்டுன்னு தெரியுதா? இப்போது 1 கமா 3 கமா 3 கமா 6 கமா 7 கமா 9 கமா கொஷின் மார்க் இருக்குது. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 12 கமா 21 அப்படிங்கிறது இருக்குது. இல்லை இந்த 1 விட்ட நம்பருக்கு இதுக்கு காமனாக எல்லாமே கீழே வந்து 3 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, இதுக்கு இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட் வந்து 2 இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 4 இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட் இந்த கொஷின் மார்க்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரில. நம்ம ஃபஸ்ட்டு 2 4 பெருக்கல்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி பார்த்தா இல்லை. ஆனால் 2 2 ப்ளஸ் 2 2 கூட்டிகிட்டே போகுது. 2 4 6 ரெட்டைப்படை எண்களாக கூட்டிகிட்டு போகுது. அப்போ 7 6 கூட்டினா 13 வருது. இப்போது இதுவும் இந்த 21. அப்போது இதுக்கு டிஃப்ரெண்ட் இந்த 2 4 6 ரெட்டைப்படை எண்கள் அடுத்து 8 வரணும். அப்போ 21லேருந்து 13 கழிச்சா 8 வருது. ஓகேவா, அப்போ இந்த சீரீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ கொஷின் மார்க்கில் என்ன நம்பர் வரும்? 13. ஆன்சர் வந்து டி, 13 தான் ஆன்சர். ஓகேவா, ஓகே, இப்போது நம்பர் சீரீஸில் வந்து ஒரு நம்பர் வந்து விடுபட்டு இருந்தால் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லா டைப்ஸுமே க்யூப்லேயும் சொல்லி தந்துட்டேன், ஸ்கொயர்லேயும் சொல்லி தந்துட்டேன். அது கூட இப்போ நம்ம வந்து +1 மட்டும் தான் ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியல சில டைமில் +2 -2 +3 -3 இதை மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து வரலாம். ஓகேவா, நீங்கள் படிக்கக்கூடியது க்யூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பகு எண்கள் பகா எண்கள் அது எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாலே இந்த மாதிரி சம் கேட்குறத வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, ஓகே, இப்போது நம்ம நம்பர் சீரீஸில் வந்து அடுத்து வந்து தவறான உறுப்பு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ் சம்மை வந்து நீங்கள் நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.